ஆந்திர பிரதேஷ்ல இப்போ பவன் கல்யாணோட வெற்றியை தான் பயங்கரமா கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ சோஷியல் மீடியால பவன் கல்யாண் கூட தளபதி விஜயை கம்பேர் பண்ற மாதிரி போஸ்ட் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்துல பவன் கல்யாண் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனமும் எதிர்ப்புகளும் இருந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி அவர் அண்ணனான சிரஞ்சீவி கூட ஏகப்பட்ட அட்வைஸ் கொடுத்திருந்தாரு. ஆந்திர மக்கள் வெறும் ஸ்கிரீன்ல மட்டும் தான் கொண்டாடுவாங்க, அரசியல் களத்துல கண்டிப்பா கை விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ உன்னோட ரசிகர்கள் எல்லாருமே நம்பி நீ அரசியலுக்குள்ள வந்தனா அது ஒரு பெரிய ரிஸ்க் தான் உன் லைஃப்க்கு நீ எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட அட்வைஸும் கொடுத்திருந்தாரு. ஆனா இது எதுவுமே கேட்காத பவன் கல்யாண் அரசியல் களத்துல தான் இறங்கி கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்களை கொடுப்பேன் அப்படின்னு முழுக்க நம்பிக்கையா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம எந்த இடத்துக்கு போனாலுமே பவன் கல்யாண் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நான் அரசியலுக்கு வந்தோமா போனோமான்னு இருக்கிற ஒரு அரசியல்வாதி கிடையாது, வந்து நிறைய விஷயங்களை மாற்றி அந்த மாற்றத்தை நான் பார்க்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு எல்லா இடத்துலயுமே பதிவு பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் மோர் ஓவர் இவர் பண்ணக்கூடிய பிரச்சாரத்துல ஏகப்பட்ட மக்களோட மனசுல இடம் பிடிச்சிட்டாருன்னு தான் சொல்லி ஆகணும். ஆனா பவன் கல்யாண் ஆந்திரால மிக அதிகமான படைபலம் கொண்ட ஜெகன்மோகன் ரெட்டியை தான் எதிர்த்து போட்டி போடணும். ஸ்டார்டிங்ல ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயிச்சிருந்தப்போ மக்கள் பயங்கரமா கொண்டாடினாங்க, நிறைய நல்ல விஷயத்தையும் கொண்டு வந்தாரு, மாற்றத்தையுமே உருவாக்கினாரு. ஆனா இவர் பண்ண ஒரே விஷயத்தினால அப்படியே ஆப்போசிட்டான மக்கள் ரெஸ்பான்ஸ் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது என்னன்னா, இவர் ஆட்சியில இருக்கும்போது முன்னாள் சிஎம் ஆன சந்திரபாபு நாயுடுவை ஊழல் குற்றத்துக்கும் அனுமதி இல்லாத ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதுனாலையும் கைது செஞ்சுட்டாரு. இந்த ஒரே விஷயம் தான் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நிறைய நெகட்டிவிட்டியும் கொடுத்திருந்துச்சு. இந்த டைம்ல தான் பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு கூட இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு பிஜேபி கூட கூட்டணி வச்சு போட்டியிட்ட 21 இடங்கள்ல மாபெரும் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இந்த விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால பவன் கல்யாணுக்கு எவ்வளவு எதிர்ப்பு சொன்னாங்களோ, கட்சியெல்லாம் வேண்டாம், அரசியலுக்குலாம் வரக்கூடாது, சினிமால மட்டுமே இரு அப்படின்னு சொன்ன நபர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய பதிலடி கொடுத்திருக்காரு பவன் கல்யாண். சோ இந்த விஷயம் தான் தளபதி விஜயோட கம்பேர் பண்ணி இப்போ தளபதி விஜய்க்கு எவ்வளவு விமர்சனம் இருந்தாலுமே பவன் கல்யாண் மாதிரி தளபதி விஜயும் பெரிய இடத்துல வெற்றி பெற்று மக்கள் மனசுல அதிகமா இருந்து நிறைய நல்ல விஷயத்தை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. பவன் கல்யாண் எப்படி இந்த வாட்டி ஜெயிச்சாரோ அதை விட டபுள் மடங்கு 2026 எலெக்ஷன்ல தளபதி விஜயும் ஜெயிக்க போறாரு அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ்லாம் அவங்களோட போஸ்டும் பண்ணிட்டு வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ நீங்க இந்த நியூஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்களோ எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி சினி அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா செய்தி மணி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.